வந்து தூக்கியிருக்கேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒரு பையன் ஐயோ பாவம் அது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு போல். ஆக்சிடெண்ட் ஆகி கிட்னி போயிடுச்சு. மீன்ஸ் அவனுக்கு அதில் அடிபட்டுருக்கு போல். அடிபட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆனதுனால எடுத்துட்டு சோனோகிராஃபி பண்ணுறதுக்கு இங்கே வந்துடணும் சென்டருக்கு. நடக்கவே முடியல அவனுக்கு. ஒன் சைட் 19 வயசு தான் ஆகுது. சின்ன மாதிரி அண்ட் இதில் பைக்கில் போகும்போது வரும்போது பார்த்து போகணும், பார்த்து வரணும். அவங்க அம்மா அழுதுகிட்டே நின்னான். இன்னொன்று சொன்னால அன்னைக்கு ட்வின்ஸு 2 ட்வின்ஸு பேஷண்ட் சொன்னேன் தெரியுமா? அவங்களுக்கு 2 பையன். க்யூட்டாக இருந்துச்சு ஜோடி. 2 கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி சோனோகிராஃபி. அதுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் ஒரு பேபிக்கு. மீன்ஸ் ஒரு பேபிக்கு ஏதோ பிரச்சனை போல். ஸோ 2 பேபிக்கும் செக் பண்ணுறதுக்கு சோனோகிராஃபி. அந்த குட்டி குழந்தைக்கு சோனோகிராஃபி. எத்தனை மாதம்? 1 மாதம் தான் ஆகுது. காலு கையெல்லாம் அமைக்க வச்சு வான்னு ஒரே பிறந்துருச்சு. பிறந்து 2 ட்வின்ஸு ஆம்பளை பிள்ளை. 2மே ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை, 2வது ஆம்பளை பிள்ளை. அது 2க்கும் ஒரே டைமில் கொண்டாந்து சோனோகிராஃபி கொண்டு வந்திருந்தாங்க. அது எப்படி கிட்னி பார்ட்ஸு வந்து அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு 2க்கும் சோனோகிராஃபி. அதுக்கு காலு கையெல்லாம் அமைக்கி வச்சு ஒரே செத்தக்காடு வான்னு ஒரே அழுவை. அழகாக இருந்துச்சு. 2மே க்யூட்டாக இருந்தது. லைட்டாக இப்போ நாற்று அடிக்குது, ஊற்றிட்டு வா போ. இல்லை உனக்கு உச்சா இருந்தானா அறிவே இல்லையால. வந்ததுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் எனக்கு கொடுக்கணுன்னே போய் இருந்துட்டு அறியோ அரை பைத்திய கூவை பாறை வந்து கரெக்டாக நான் வீட்டுக்கு வந்தோடனே ஒன்றுக்கு இருக்குது பாத்ரூம் பண்ணி வைக்கிறது. ஆள் வந்துட்டு அழுதுக்கு அப்படின்னு செய்தானே. நீ எங்கே பேர் கொழுப்பு தானே உனக்கு. அப்போ வேனுக்கிட்டே நீ போய் பண்ணிட்டு வந்திருக்க அப்படி தானே? இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்த. என்ன பாருங்க மண்டையில் அப்படியே அடிச்சு சென்றாலும் துரத்தி வருவேனே. உன்னை நீங்கினார் எங்கே செல்வது? என் உள்ளங்கையின் ராகி கொள்ளை ஒடிந்து கொள்வேனே. அடிக்காதல் வந்தும் என் கண்ணாம்பூச்சி நீ கண்டு கண்டு பிடித்தாய் பெண் காமன்னாச்சி. கட்டியவன் நின்றாடும் மின்மீனை நெற்றி சட்டியில் ஒட்டியவன். இவள் தானே எரிமலை அள்ளி மருதாணி போல் பூசியவன். தேகம் எங்கும் குட்டி கொண்டு சகி இனி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி தின்னும் கிளி.